ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நிறைய பேருக்கு பல டவுட் இருக்குது. இந்த டவுட் இருக்குது உங்களுக்கு. அதாவது ஆலயத்திற்கும் செல்லும் ஒருவர் தொடக்க முதலே எந்த சுவாமியிலேருந்து ஆரம்பித்து கும்பிடணும் அப்படின்ற ஒரு டவுட் எல்லார் மனதிலையும் இருக்குது. எந்த சுவாமியிலேருந்து ஆரம்பித்து எந்த சுவாமி முடியணும், அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் நீங்கள். இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இவ்வளவு ஆலயங்கள் இவ்வளவு கோவில்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் எழுந்திருக்கே அப்படின்னு நினைக்கும் பொழுது அடியேனுக்கு பயமாக இல்லை வெட்கமாக இருக்கின்றது. ஒரு கைபேசி திருப்பி அதை சொல்கிறேன்னு கோச்சுக்காதீங்க ஐயா யாரும். இது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத என்ன அடுத்தவங்கள்ட்ட போய் வகுப்பாக எடுத்துக்கிட்டோம். நம்ம இன்னும் சொல்லப்போனால் நம்ம என்ன தான் கைபேசியில் கும்பர்களாக இருந்தாலும் ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கைபேசியில் இன்றைக்கி நமக்கு தெரியாது. தவறாமல் ஒத்துக்கங்க இதை. ஆனால் அந்த குழந்தைகளை விடுங்க. 60 70 80 வயது ஆனவர்களுக்கு கூட இன்னும் கோவிலில் போனால் எங்கே என்ன பண்ணணுங்கிறது தெரியலேங்கும் பொழுது தயவு செய்து மற்றவர்களை திட்டாதீர்கள். நாம் தவறுகள் செய்து விட்டு அடுத்தவர்களை திட்டலாமா? இப்போ வாங்க, இது மட்டும் பண்ண கூட போகிறோம். நான் ஒன்றும் விரிவாக சொல்லலை. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதுக்குன்னு உடனே இப்படி வண்டியில் போகும்பொழுது அப்படி பார்த்துக்கிட்டு இப்படி ஒத்த கையில் எச்செல்லாம் ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுக்கக்கூடாது, தெரியுதா? நடை சாத்தி இருக்கும் பொழுது கோவில் கதவு சாத்தி இருக்கா கும்பிடக்கூடாது. இப்போ கோவிலுக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் திறந்திருக்கிற நேரத்தில் உள்ளே போகும்பொழுது கையில் இந்த மலர்கள் கொண்டு போகிறோம். மலர்கள் சாமிக்கு சாத்த அர்ச்சனைக்கு, அதுலேயே வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் கொண்டு போகிறோம். கையில் வச்சுருக்கோம் இல்லையா? நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மறந்து போய் கூட அது தொப்புளுக்கு கீழே இப்படி வரக்கூடாது. இப்படி 2 கையிலையும் வச்சுக்கிட்டு என்னவோ அப்படியே டேங்கிற மாதிரி அப்படியே என்ன வாக்கிங்க. அப்புறம் நாபிக்கமலம் தொப்புள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு கீழே இது இந்த பக்கம் இறக்கிடக்கூடாது. தெரிகின்றதா? அடுத்தது கோபுர வாசலை நெருங்கின உடனே சில பேர் அதை படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு விட்டு போவார்கள், சில பேர் மிதித்து விட்டு போவார்கள், சில பேர் தாண்டி செல்வார்கள். காரணம், அதில் சில பேர் வடிவங்கள் இருக்கும். அது அந்த கோயிலை கட்டினவரோ அல்லது அந்த கோவிலில் வழிபாடு செஞ்ச அந்த ஆழ்வார்களோ நாயன்மார்களோ வச்சுக்கோங்களேன், அவர்கள் வடிவங்களாக கூட இருக்கலாம். அதனால் அவர்களை தொட்டு வணங்கிவிட்டு செல்வார்கள். சில பேர் இப்படிப்பட்டவர்கள் மேலே நம்ம கால் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிதிக்காமல் போவாங்க. இன்னும் சில பேர் இல்லை, அந்த பக்தர்கள் சுவாமிக்கிட்ட வேண்டின பொழுது எதிர்காலத்தில் இங்கு உன்னை தரிசிக்கக்கூடிய அவ்வளவு அடியார்களுடைய கால் அடி துகளையும் புழுதியையும் நான் என் தலைமையில் தரிக்க வேண்டும், ஏற்க வேண்டும்னு வரம் வாங்கியிருக்காங்க. அதனால் நீ மறக்காமல் அதை மிதிச்சுட்டு போய் என்று சொல்வார்கள். இது நம்ம சௌரியம். நேராக உள்ளே போன உடனே நினைவில் வச்சுக்க வேண்டியது முக்கியம். அது எந்த கோயிலில் வேணாலும் வச்சுக்கோங்க. துவஜஸ்தம்பத்துக்கிட்ட மட்டும்தான் விழுது நமஸ்காரம் பண்ணணும். பதிய வச்சுக்கிட்டீங்களா? இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த துவஜஸ்தம்பம்னு கொடிக்கம்பம் சொல்கிறோம் இல்லையா, அங்கே மட்டும்தான் விழுந்து வணங்க வேண்டும். அதை தாண்டியாச்சுன்னா உள்ளுக்குள்ளே எந்த சந்நிதியிலும் யாரும் விழுந்து நமஸ்காரம் வணங்கக்கூடாது. தெரியுதா? உள்ளே போகிறோம், நுழைஞ்ச உடனே பிள்ளையார் அப்படின்னா பிள்ளையார்கிட்ட குட்டிக்கலாம். ஆண் பெண் அடங்கல் குட்டிக்கணும். ஆனால் தோர்பிகி கர்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த தோப்பு கர்ணம் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பெண்களுக்கு கிடையாது.
தெரியுதா? அடுத்தது, கோவிலுக்குள்ளே அவர்கள் பிரசாதம் கொடுக்கும் பொழுது அப்படி என்ன அப்படி அள்ளியாக கொடுக்குறாங்க, அப்படி அதுக்கு முத்திரையெல்லாம் உண்டு, அப்படி கொடுப்பாங்க. அதை வாங்கும் பொழுது ஒத்த கையில் வாங்கக்கூடாது, இப்படி வாங்கணும். இப்போ சொல்லி என்ன ஆயிடுச்சு, இதை வாங்கி உடனே இந்த கையில் மாற்றிக்கூடாது, இந்த கையில் மாற்றிக்கிட்டு என்ன சுண்ணாம்பு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு தடவை சொல்லி சில கோவில்களில் தாள் வச்சுருக்காங்க. என்னது, சரி தமிழ்லேயே சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் எளிமையாக, பேப்பர், இந்த கேலண்டர் பேப்பரில் வச்சுருக்காங்க. அந்த தாளை வைத்து அதில் வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாம். தெரியுதா? ஒத்த கையில் வாங்க, அதை அழகாக எடுத்து இட்டுக்கணும், அப்படி வளம் வரணும். இதுதான் வந்துட்டு இந்த கோவிலுக்குள்ளே ஒரு சில நிமிடங்களாவது தரிசனங்களை முடித்துவிட்டு உட்கார்ந்து அதன் பிற்பாடு வர வேண்டும் நாம். இதுதான் முறை. இப்படிப்பட்ட முறையை நாம் முறைப்படி செய்தால் தெய்வம் மடித்தற்று தான் முந்திரும். வள்ளுவர் சொன்னார், அந்த மாதிரி தான் இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.